Okay, welcome back to Reliance's course. In the lecture, we will talk about some problems on continuous functions. Problem number 1. Okay, let f is m metric space r or continuous function. And a set from the is nothing but a set of all x belongs to m such that f of x could be non-negative. Then A is closed in m. M la adu vandu or closed set. Pakalama solution. Okay, right. A is equals another set of all x belongs to m such that f of x would be non-negative. How do I write this thing? That's equals again meaning set of all x belongs to m such that f of x could be lies in the closed interval 0, infinite. Okay, right. That is appo enna agum endanda points la m la irukodiya points oda images vandu closed interval 0, infinite la irukku. Adu nothing but adu vera onnum kedaiyadhu. Appo f inverse of closed interval 0, infinite, right? Appo f inverse of closed interval 0, infinite, because this is a closed set, right? Closed intervals and closed sets namakku erkanave theriyum. F on the continuous function, so inverse image of closed set is closed, therefore it's closed. It's closed in m, yeah, since inverse image of closed set is closed. Inverse image of closed sets is closed. Otherwise this will happen, right? Okay, that's end of first problem, right? Okay, let's go to the second problem. Problem number 2. Now I just define a function f from r to r defined by f of x equals 1 if x belongs to q. That means set of all rational numbers ella 1 ku map agum, irrational numbers full 0 ku map agum. Then f is nowhere continuous. Endha point la me nowhere continuous on r. R la ulla endha point la me idu continuous ah varadu. Pakalama solution. Continuity, we have characterized continuity definition epsilon delta use panni definition pannom. அப்புறம் 3 கேரக்டரைசேஷன் கொடுத்துருக்கேன். ஒரு கேரக்டரைசேஷன் சீக்வன்ஸை வச்சு கொடுத்துருக்கேன், ரெண்டாவது கேரக்டரைசேஷன் வந்து ஓப்பன் செட்ஸை வச்சு கொடுத்துருக்கோம், மூணாவது கேரக்டரைசேஷன் க்ளோஸ் செட்ஸை வச்சு கொடுத்துருக்கோம், நாலாவது கேரக்டரைசேஷன் க்ளோஷர் ஆஃப் செட்ஸை யூஸ் பண்ணி கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலி அப்போ 4 கேரக்டரைசேஷன் வி ஹவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ எதை யூஸ் பண்ணி வேணாலும் இதை சொல்லலாம். நான் இப்போ ஒன்று சொல்லி காட்டுறேன், இதே மாதிரி நீங்கள் மித்ததெல்லாம் எக்ஸசைஸை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். மித்த கேரக்டரைசேஷன் யூஸ் பண்ணி இது எப்படி ஃபெயில்யூர் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ரைட். இப்போ நான் ஏதாவது ஒரு கேரக்டரைசேஷன் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். நான் கன்வென்ஷனுக்கு நான் டெஃபினேஷன் யூஸ் பண்ணியே, தட் மீன்ஸ் எப்சிலான் டெல்டா அந்த டெஃபினேஷனை யூஸ் பண்ணியே இதை வந்து ஃபெயில்யூர் ஆகுது அப்படின்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? அப்போ முதல்ல எக்ஸ்ன்னு ஏதோ ஒரு பாயிண்ட் பிக் பண்ணிட்டேன் ஆரில். தென் எக்ஸ் என்னவாக இருக்கணும்? ஒன்று அது ரேஷனல் நம்பராக இருக்கணும், இல்லைன்னா இரேஷனல் நம்பராக இருக்கும். 2 பாசிபிலிட்டி, ரைட்டா? இப்போ கன்வென்ஷன் கேஸ் 1 முதல்ல என்ன எடுத்துக்கிறேன், அது வந்து ரேஷனல் நம்பராக இருக்குது. எக்ஸ் வந்து என்னவாக இருக்குது? இட்ஸ் அ ரேஷனல் நம்பர். ஓகே, எக்ஸ் ரேஷனல் நம்பர்னா தென் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்போ என்ன வரும்? எஃபோட டெஃபினிஷன் எப்படி கொடுத்தோம்? ரேஷனல் நம்பர்ஸில் 1க்கு மேப் ஆகும், இரேஷனல் நம்பர்ஸில் 0க்கு மேப் ஆகும். அப்போ அதோட வேல்யூ வந்து 1. சரிங்களா? நவ் எப்சிலான் வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கங்க, லெட் மீ பிக் எப்சிலான் இஸ் half. அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் சென்டராக வச்சு எப்சிலான் ரேடியஸில் இருக்கக்கூடிய பால் அப்போ என்ன வரப்போகுது? தென் b of f of x comma epsilon, that is nothing but b of 1 comma half, that is nothing but அப்போ இது வேற ஒன்றும் கிடையாது, interval
1/2, 3/2. ஸோ திஸ் இன்டர்வல் கிடைக்கும். சரிதானா? இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நீங்கள் எக்ஸுக்கு தட் மீன்ஸ் எந்த நெய்பர்ஹுட் போட்டிங்கனாலும் அந்த நெய்பர்ஹுட்டுக்கு அந்த நெய்பர்ஹுட் அதோட இமேஜ் இதுக்குள்ளே உழுகாது அப்படின்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? அப்போ எக்ஸ் எடுத்துக்கலாம். எக்ஸோட ஏதாவது ஒரு நெய்பர்ஹுட், எல்லா நெய்பர்ஹுட்மே பார்ப்போம். அப்போ லெட் எக்ஸுக்கு லெட் டெல்டா பாசிட்டிவ் பி எனி நம்பர், எனி ரியல் நம்பர். ஓகே. ஸோ அப்போ எக்ஸ் சென்டராக வச்சு டெல்டா ரேடியஸில் இருக்கக்கூடிய அப்போ நெய்பர்ஹுட் என்ன வரப்போகுது, சாரி தட் மீன்ஸ் பால் என்ன வரப்போகுது, எக்ஸ் மைனஸ் டெல்டா எக்ஸ் ப்ளஸ் டெல்டா. ரைட்டா? ஓகே. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸும் இருக்கும், இரேஷனல் நம்பர்ஸும் இருக்கும். வாட் அபவுட் இட்ஸ் எஃப் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் கமா டெல்டா இட்ஸ் ஈக்குவல்ஸ். அப்போ இது என்ன வரும், இதில் ரேஷனல் நம்பர்ஸ் இந்த இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும், இரேஷனல் நம்பர்ஸ் இருக்குங்கிறதுனால அப்போ இதோட இமேஜஸ் குட் பி இட்ஸ் கண்டெய்னிங் போத் 0 and 1. ஓகே. இது இமேஜில் ஆட்டோமேட்டிக்காக 0வும் இருக்கும் அண்ட் 1 இருக்கும். ஸோ பட் இது it could not be a subset of b of f of x comma epsilon for any delta. நீங்கள் எந்த டெல்டா எடுத்துட்டீங்கனாலும் this will be happen, right? அப்போ என்னால் என்ன கண்டுபிடிக்க முடியல, எக்ஸுக்கு என்னால் ஒரு நெய்பர்ஹுட் சட் மீன்ஸ் ஒரு பாலே கண்டுபிடிக்க முடியல. எப்படி அதோட இமேஜ் எஃப் ஆஃப் எக்ஸை சென்டராக வச்சு எப்சிலன் ரேடியஸில் வர மாதிரி ஒரு பாலில் கண்டுபிடிக்க முடியல. therefore என்ன கன்க்ளூஷன் கொடுத்தலாம், எஃப் இஸ் therefore conclusion is f is not continuous at x. f is not continuous at x. okay. இப்போ இதே சிமிலர் ஃபேஷன் இதே மாதிரி நீங்கள் எக்ஸ் கேஸ் 2 எக்ஸ் இரேஷனல் நம்பராக இருக்குது. இப்போ எக்ஸ் could be an irrational number. then f of x அப்போ என்ன வரப்போகுது, it could be 0. அப்போ f of x 0. சரிங்களா? அப்போது b of f இப்போ இங்கேயும் எப்சிலான் எகைன் ஹாஃப்னு சூஸ் பண்ணிக்கோங்க. எப்சிலான் ஹாஃப்னு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா b of f of x கம்மா எப்சிலான் அப்போ அது என்ன வரப்போகுது, தட்ஸ் குட் பி மைனஸ் ஹாஃப் கம்மா ஹாஃப்ங்கிற இன்டர்வல் வரும் இல்லையா? அப்போ அது வேறு ஒன்றும் கிடையாது, மைனஸ் ஹாஃப் கம்மா ஹாஃப்னு வரும். நீ எந்த ஒரு டெல்டா வேணாலும் சூஸ் பண்ணிங்க. ஃபார் எனி டெல்டா பாசிட்டிவ் b of x comma delta equals x minus delta comma x plus delta. It contains both rational and irrational. இதில் ரேஷனல்ஸும் இருக்கும், இரேஷனல்ஸும் இருக்கும். அப்போ இதோட இமேஜ் என்ன வரப்போகுது, the image of the ball with the center x and radius delta, it's nothing but again set containing 0 and 1, but it's not a subset of minus half comma half. therefore அப்போ கன்க்ளூஷன் என்ன கொடுக்கலாம், நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸை சென்டராக வச்சு நீங்கள் எப்சிலன் ரேடியஸில் பால் போட்டிங்கன்னா அந்த பாலுக்குள்ளே நீங்கள் எக்ஸை சென்டராக வச்சு டெல்டா ரேடியஸில் இருக்கக்கூடிய பாலோட இமேஜை கொண்டு வரவே முடியலை. ஓகே. therefore hence f is not continuous. hence f is not continuous at x belongs to Q complement. அப்போ ஆரில் உள்ள எந்த பாயிண்ட்லேயுமே எக்ஸ் கண்டினியூஸாக இல்லை. thus f is not continuous at every point of R. அப்போ எந்த ஒரு பாயிண்ட்லேயுமே f கண்டினியூஸாக வரல. therefore it's a nowhere continuous on R அப்படின்னு சொல்லி. okay. so that's the end of the second problem. let's go to the problem number 3. இதே மாதிரி நீங்கள் இப்போ நான் டெல்டா எப்சிலன் டெல்டா டெஃபினேஷன்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் இதே மாதிரி சீக்வன்ஸ் வச்சு எப்படி பண்ணலாம், அதே மாதிரி ஓப்பன் செட்ஸை வச்சுக்கிட்டு எப்படி போடலாம், க்ளோஸ் செட்ஸை வச்சுட்டு எப்படி போடலாம், க்ளோஷர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்றதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே. தட்ஸ் அன் எக்ஸசைஸ் அதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே. லெட் மீ கோ டு தி ப்ராப்ளம் நம்பர் 3. 3 மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன். லெட் m1 m2 m3 be 3 metric spaces. Let f from m1 to m2
and G from M2 to M3 be continuous. Then G composition F from M1 to M3 is also continuous. So is also continuous. Okay, let's solve this. Okay, solution. Let G be an open set in M3. இப்போ நான் என்ன சொல்லும் G composition F inverse of G வந்து open in M1 காட்டும். சரியா? My claim is G composition F inverse of G is open. எதில் open காட்டணும்? M1 ல. சரிங்களா? Okay, let's try. முதல்ல G composition F inverse of G இது என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா F inverse of G inverse of G அப்படின்னு வரும். சரிங்களா? இதை ட்ரை பண்ணுங்க. இது ரெண்டு செட்டு தான், இந்த ரெண்டு செட்டு ஈக்குவல் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணுங்க. This will be happen. Okay, now as G is continuous, G continuous இருக்கிறதுனால G எங்கேருந்து எங்கே போகக்கூடிய மேப்பு M2லேருந்து M3 போகக்கூடிய மேப். அப்போ M3ல ஒரு ஓப்பன் செட் எடுத்துட்டிங்கன்னா அதோட இன்வர்ஸ் இமேஜ் என்னவா மாறும்? ஜியை பொறுத்து அதோட இன்வர்ஸ் இமேஜ் என்னவா மாறும்? ஓப்பனாக மாறும். எது எங்கே? M2ல. ரைட்டா? ஸோ G inverse of capital G is open. எங்கே ஓப்பனாக மாறும்? in M2. ரைட். இப்போ again as F is continuous, and G inverse of capital G is open. எங்க open? in M2 ல இருக்கிறதுனால என்ன கேரண்டி கொடுக்க முடியும்? F inverse of G inverse of capital G is open. எங்க open? in M1. Therefore this set become open. Therefore G composition F become a continuous function. Okay, therefore G composition F is continuous. Okay, end of this problem. Okay, let me go to the problem number 4. Okay, problem 4. Let F from M to R and G from M to R be two continuous functions. Then number 1 F plus G, number 2 F minus G, number 3 FG, number 4 F by G. இது எல்லாமே கண்டினியூஸாக வரும், பிரச்சனை இல்லை. நாலாவது மாத்திரம் continuous on M is continuous on M எப்போ அப்படின்னா provided g of x is not equal to 0 for all x. எல்லா xலையுமே இது நான் ஜீரோவாக இருந்தால் அது கண்டினியூஸ் ஆகும். இல்லை எந்தெந்த எக்ஸில் நான் ஜீரோ இருக்கோ அந்தந்த எக்ஸ்லாம் அது கண்டினியூஸ். எப்படி வேணாலும் வச்சுக்க. சரிங்களா? let's solve this problem. Solution. இப்போ இதில் நான் என்ன கேரக்டரைசேஷன் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியல் கிரைட்டீரியன் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ லெட் எக்ஸுங்கிறத முதல்ல எம்மில் பிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன சீக்வென்ஷியல் கேரக்டரைசேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ எக்ஸ்என் வந்து எக்ஸு கன்வர்ஜ் ஆனிச்சு அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ்என் வந்து எஃப் ஆஃப் எக்ஸை கன்வர்ஜ் ஆகும் பிகாஸ் எஃப் இஸ் கண்டினியூஸ். ஜி ஆஃப் எக்ஸ்னு ஜி ஆஃப் எக்ஸை கன்வர்ஜ் ஆகும். இப்போ அதை யூஸ் பண்ணி இப்போ இதெல்லாம் சொல்ல போகிறோம். சரிங்களா? ரைட். Suppose xn is a sequence
in M such that xn வந்து x converge ஆகுதுன்னு எடுத்தாச்சு. ஓகே, முதல் இது as f is continuous, f continuous-ஆக இருக்கிறதுனால f of xn வந்து f of x converge ஆகும். அதே மாதிரி as g is continuous, g continuous-ஆக இருக்கிறதுனால g of xn வந்து gx converge ஆகும். Now let me come to the first one, f plus g of xn. This is nothing but f of xn plus g of xn. f of xn f of x converge ஆகுது, g of xn g of x converge ஆகுது அப்படின்னா f of xn plus g of xn அப்போ எது converge ஆக போகுது? It's converged to f of x plus g of x. This is nothing but f plus g of x. Therefore அப்போ இதிலிருந்து conclusion f plus g is continuous at x. இதிலிருந்து என்ன conclusion கொடுக்க முடியும்? f plus g ங்கிறது xங்கிற பாயிண்ட்ல கண்டினியூஸாக மாறுது. இதே மாதிரி நீங்கள் என்ன ப்ரூஃப் பண்ணலாம்? f minus g. This shows one. This shows one. Okay. Similarly இதே மாதிரி f minus g of xn எது converge ஆகும்? f minus g of xn ங்கிறது f of xn minus g of xn. f of xn f of x converge ஆகும், g of xn g of x converge ஆகுதுன்னா f of xn minus g of xn இப்போ எது converge ஆகுது? f of x f minus g of x converge ஆகும். f of x minus g of x எப்படி எழுதிக்கலாம்? f minus g of xn எழுதிக்கலாம். Therefore f minus g of xn could converge to f minus g of x. Therefore f minus g is continuous at the point x அப்படின்னு சொல்லிடலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் சொல்லலாம். அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்? f minus g fg g of x எந்தெந்த பாயிண்ட்லாம் நான் ஜீரோ வருதோ அந்தந்த பாயிண்ட் அந்தந்த எக்ஸ்லாம் f by g வந்து கண்டினியூஸாக மாறும். ஓகே, ஆர் கண்டினியூஸ். ஓகே, let me go to the problem number 5. Okay, problem 5. Let f from m to r and g from m to r be continuous functions. I just define a set A. Let A equals set of all x belongs to M such that f of x is less than g of x. Then A is open. Okay, let's solve this problem. Okay, solution. Now I just write A again. Set of all x belongs to M such that f of x could be less than g of x. Right? அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? Set of all x belongs to M such that f of x minus g of x could be less than 0. Right? This is nothing but set of all x belongs to M. F minus g of x is negative. This is nothing but f minus g inverse of open interval minus infinite comma 0. Right? This is an open set because open interval, therefore this could be an open set. And f and g continuous function, therefore f minus g அப்போ automatically continuous function. அப்போ போன ரிசல்ட் அதான் சொல்லுது இல்லையா? போன ரிசல்ட் f minus g அப்போ continuous function. அப்போ inverse image of open set become open, therefore it's open. அவ்வளோதான். Okay, right.